எல்லாருக்கும் வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. திரும்பி பார், தேடியும் காணாதிருப்பாய். அபக்குக் 2 அதிகாரம் 3 குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. வாக்குத்தத்தம் காட் கொடுக்குறாருன்னா கண்டிப்பாக நிறைவேற்றுவார். நம்ம வெயிட் பண்ணணும். கர்த்தர் சொல்கிறது நடக்கும். பிசாசு சொல்கிறது தான் நடக்காது. அடுத்தது 1 நாளாகமம் 29 அதிகாரம் 12 ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவாரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறீர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஏசாயா 41 அதிகாரம் 12 உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷன் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அடுத்தது சங்கீதம் 37 அதிகாரம் 25 நான் இலை ஞானியாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளோனும் ஆனேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்நிதி ஆபத்துக்கு இருந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அவன் நித்தமும் இறங்கி கடன் கொடுக்கிறான். அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அடுத்தது 1 சாமுவேல் 2 அதிகாரம் 8 அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவர்கள். அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். கர்த்தர் என்ன செய்கிறார்னா, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர் என்ன செய்கிறார்னா, பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தில் அமரவும் செய்கிறார். கர்த்தர் நம்ம முன்னாடி நிறைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம கர்த்தரை நம்பி அவர் இருக்கும்போது அவர் வாக்கு கொடுக்குறார் இல்லையா, அந்த வாக்கு தத்தம் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் அதிசயமாகவும் அற்புதமாகவும் நடத்துகிறார். நம்ம கடந்து பாதைகளை திரும்பி பார்த்தோங்கன்னா கர்த்தரை ஏற்றுக்கினதுக்கப்புறம் நம்முடைய லைஃப் ஸ்டெயிலே மாறி இருக்கும். ஆமாம், கர்த்தர் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவாரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறீர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆமேன்.